வணக்கம். ஆப்பிள் டிவியின் புதுச்சேரியில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் 9 வயது சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட வழக்கில் நாளை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து கிராம மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல். 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள். புதுச்சேரியில் மத்திய பல்கலைக்கழகத்தில் முதுகலை படிப்புகளுக்கு நுழைவுத் தேர்வு எழுதிய மாணவர்கள் இணையதளம் செயல்படாததால் தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. பாவேந்தர் பாரதிதாசனின் 134வது பிறந்தநாளையொட்டி பாரதி பூங்காவில் உள்ள அவரது சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இனி விரைவான இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பு. புதுச்சேரியில் 9 வயது சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட வழக்கில் நாளை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட உள்ளது. புதுச்சேரி முத்தியல்பேட்டையை சார்ந்த 9 வயது சிறுமி கடந்த மாதம் 2ஆம் தேதி கடத்தி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் அதே பகுதியை சார்ந்த விவேகானந்தன் என்ற முதியவரும் கருணாஸ் என்ற இளைஞரும் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்தது தெரிய வந்தது. இதனையடுத்து இருவரும் கைது செய்யப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டு தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சிறுமி உடலை பிரேத பரிசோதனை செய்த ஜிப்மர் மருத்துவமனை அதன் அறிக்கையினை போலீசாருக்கு தெரிவித்தனர். இதனையடுத்து இந்த வழக்கு விசாரணை முடியும் தருவாயில் உள்ள நிலையில் நாளை முத்தியல்பேட்டை போலீசார் புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் சிறுமி கொலை வழக்கு தொடர்பான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உள்ளனர். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கில் தொடர்புடைய 2 குற்றவாளிகளுக்கும் விரைவில் நீதிபதி தீர்ப்பளிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து கிராம மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல். 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள். புதுச்சேரி உசிறு தொகுதிக்குட்பட்ட துத்திப்பட்டு கிராமத்து இந்திராநகர் மற்றும் மேட்டுத்தெரு என்ற பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வந்துள்ளது. குறிப்பாக இந்திராநகர் மற்றும் மேட்டுத்தெருவை சார்ந்த 40க்கும் மேற்பட்டோர் வசிக்கும் பகுதிக்கு போதிய அளவில் தண்ணீர் வரவில்லை. இது தொடர்பாக கொம்யூன் பஞ்சாயத்திற்கு புகார் தெரிவித்தும் யாரும் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் அப்பகுதியை சார்ந்த 50க்கும் மேற்பட்டோர் காலி குடங்களோடு துத்திப்பட்டு சேதராப்பட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த போராட்டம் நீடித்த நிலையில் இரு பக்கமும் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. அதேவேளையில் தங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த யாரும் வராத காரணத்தினால் மண் குடங்களை உடைத்தும் பிளாஸ்டிக் குடங்களை தூக்கி வீசியும் மக்கள் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். இதனிடையே இன்ஸ்பெக்டர் பாலமுருகன், சப் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ், உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் கருத்தையன் மற்றும் போலீசார் அங்கு வந்து மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். புதிய குடிநீர் குழாய் அமைத்து உடனடியாக குடிநீர் வழங்கப்படும் என்று உறுதி அளிக்கப்பட்டதை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. புதுச்சேரியில் மத்திய பல்கலைக்கழகத்தில் முதுகலை படிப்புகளுக்கு நுழைவுத் தேர்வு எழுதிய மாணவர்கள் இணையதளம் செயல்படாததால் தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் MBA, MCA போன்ற முதுகலை படிப்பில் சேர கியூட் எனப்படும் நுழைவுத் தேர்வு எழுத வேண்டும். நிகழாண்டிற்கான முதுகலை படிப்பிற்கு நுழைவுத் தேர்வு எழுதியோர் இதன் அடிப்படையில் வருகின்ற 30ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் நுழைவுத் தேர்வு எழுதியவர்கள் விண்ணப்பிப்பதற்காக பல்கலைக்கழகம் சார்பில் குறிப்பிட்ட இணையதளத்தை அணுகினர். ஆனால் அந்த இணையதளம் செயல்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதனையடுத்து பல்கலைக்கழக நிர்வாகம் மற்றும் தொடர்புக்கு என அறிவிக்கப்பட்ட தொலைபேசி ஆகியவற்றிலும் தொடர்பு கொள்ள முயன்றும் செயல்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதனால் முதுகலை படிப்பிற்கு விண்ணப்பிக்க இயலாமலும் மாணவ மாணவிகள் தவிக்கும் நிலைக்கு ஏற்பட்டிருக்கிறது. முதுகலை படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க நாளை கடைசி நாள் என்பதால் அதற்குள் இணையதளம் செயல்பட சம்பந்தப்பட்டோர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மாணவர்களிடையே கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. புதுச்சேரியில் அதிகரித்து வரும் கோடை வெப்பத்திலிருந்து மக்களை பாதுகாக்கும் வகையில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் பழங்கள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த சில தினங்களாகவே வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது.
இதனால் பொதுமக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் கடுமையான கோடை வெப்பத்திலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் புதுச்சேரியில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் இளநீர், தர்பூசணி பழங்களை வழங்கினார். இந்த நீர்மோர் பந்தலில் தர்பூசணி, வெள்ளரி பழம், கிர்னி பழ வகைகளும், வெள்ளரிக்காய், நீர்மோர், இளநீர், நுங்கு உள்ளிட்ட வகைகளும் இடம்பெற்றிருந்தன. இந்நிகழ்ச்சியில் மாநில அவைத்தலைவர் அன்பானந்தம், மாநில அம்மா பேரவை செயலாளர் பாஸ்கர், காரைக்கால் மாவட்ட செயலாளர் ஓமலிங்கம் உட்பட பலரும் திரளாக கலந்து கொண்டனர். பாவேந்தர் பாரதிதாசனின் 134வது பிறந்தநாளையொட்டி பாரதி பூங்காவில் உள்ள அவரது சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் பாவேந்தர் பாரதிதாசனின் 134வது பிறந்தநாள் விழா இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பாரதி பூங்காவில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து பாரதிதாசனின் குடும்பத்தினர் மற்றும் பல்வேறு அரசியல் மற்றும் பொதுநல அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள், தமிழ் ஆர்வலர்கள் உட்பட பலரும் பாரதிதாசன் அவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி யாதவ முன்னேற்ற சங்க பொதுக்குழு கூட்டம் மற்றும் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா தனியார் திருமண மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி யாதவ முன்னேற்ற சங்க பொதுக்குழு கூட்டம் மற்றும் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு சங்க தலைவர் VMS ரவி தலைமை தாங்க செயலாளர் பேராவூர் பொன்மூர்த்தி வரவேற்புரை வழங்கினார். சங்க பொருளாளர் ராசா என்கின்ற வரதராசு நிதிநிலை அறிக்கையை வாசித்தார். அதனைத் தொடர்ந்து 2024-2027 ஆண்டிற்கு நிர்வாகிகள் பொதுக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்டு பொறுப்பேற்றுக் கொண்டனர். மேலும் சங்கத்திற்கு 2ஆம் கட்ட தலைவர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டு பொறுப்பேற்றுக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியை சங்க ஆலோசகர் சேனு மோகன்தாஸ் தொகுத்து வழங்க யாதவ முன்னேற்ற சங்க துணைத் தலைவர் கோபாலகிருஷ்ணன் நன்றி உரையாற்றினார். கூட்டத்தில் யாதவ சங்க ஆயுட்கால உறுப்பினர்கள் அனைவரும் பங்கேற்றனர். தொடர்ந்து அனைவருக்கும் அறுசுவை விருந்தும் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் மீன்பிடி தடைக்காலம் தொடங்கியதை அடுத்து ஏரிகளில் வளர்க்கப்படும் மீன்களின் விற்பனை அதிகரித்துள்ளது. புதுச்சேரியில் கடந்த 15ஆம் தேதி முதல் மீன்பிடி தடைக்காலம் தொடங்கியதால் விசைப்படகுகள் மீன்பிடிக்க செல்லவில்லை. கட்டுமரம், வெள்ளம் போன்றவற்றில் மட்டுமே கரையோரம் மீன் பிடிக்கப்படுகிறது. ஆனால் அதில் மீன்வரத்து அதிகமில்லை என்று மீனவர்கள் கூறுகின்றனர். இதனையடுத்து புதுச்சேரியை சுற்றியுள்ள குருவிநத்தம், பாகூர், உசிட்டேரி ஆகியவற்றில் வளர்ப்பு மீன்கள் பிடிக்கப்பட்டு மீன் சந்தையில் விற்கப்பட்டு வருகின்றன. புதுச்சேரியில் உப்பளம், நெல்லித்தோப்பு, லாஸ்பேட்டை உள்ளிட்ட பல பகுதிகளில் மீன்களை வாங்க அதிக அளவில் கூட்டம் காணப்பட்டது. இவர்களுக்கு ஏரிகளில் பிடிக்கப்பட்ட மீன்களான கெண்டை, விரால் போன்றவை விநியோகிக்கப்பட்டன. மீன்பிடி தடைக்காலத்தால் ஏரி மீன்களின் விற்பனை தினமும் அதிகரித்துள்ளதாகவும் மீன் விற்பனை செய்பவர்கள் தெரிவித்துள்ளனர். எதிர்க்கட்சித் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு போத்துறை மனநல காப்பகத்தில் ஊசுடு தொகுதி திமுக சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில அமைப்பாளரும் புதுச்சேரி சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவருமான சட்டமன்ற உறுப்பினர் சிவா அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு போத்துறை மனநல காப்பகத்தில் ஊசுடு தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகள் சார்பில் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் காலை ஊசுடு தொகுதியின் செயலாளர் இளஞ்செழிய பாண்டியன் தலைமையிலும், மதியம் கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை மாநில துணை அமைப்பாளர் ஊசுடு உத்ராபதி தலைமையிலும் போத்துறை மனநல காப்பகத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் விளையாட்டு மேம்பாட்டு அணி மாநில துணை அமைப்பாளர் விஜய் என்கின்ற வெங்கடேசன், இளைஞரணி வெற்றிவேல், நாகமுத்து, கூடப்பாக்கம் கிளை செயலாளர் சுரேஷ், விஜய் உட்பட
திமுக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். எதிர்வரும் மே 1ஆம் தேதி புதுச்சேரியில் உள்ள 108 பஞ்சாயத்துகளிலும் கிராம சபை கூட்டம் நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். புதுச்சேரி ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் மாநில தலைவர் அமுதரசன் தலைமையில் நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அவர்களை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அவர்கள் அளித்துள்ள மனுவில் எதிர்வரும் மே 1ஆம் தேதி புதுச்சேரியில் உள்ள 108 பஞ்சாயத்துகளிலும் கிராம சபை கூட்டம் நடைபெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் அவர்கள் விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இந்த சந்திப்பின் பொழுது புதுச்சேரி பொறுப்பாளர் ரமேஷ், காங்கிரஸ் கட்சியின் ஊடக பிரிவு சேர்மன் R.E. சேகர், பஞ்சாயத்து ராஜ் மாநில பொதுச் செயலாளர் கோவிந்தன், தொகுதியின் தலைவர்கள் புஷ்பராஜ், சங்கர், பாபு, ஹேமாவதி, மாலினி, தேவி, ஷேக் மொய்யுதீன், மாறன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் ஐகானிக் என்டர்டெய்னர் மற்றும் சிக்னேச்சர் சார்பில் ஐகானிக் அஜ்மேர் அவார்ட் மற்றும் குழந்தைகளுக்கான ஜூனியர் ஐகான் விருதுகள் வழங்கும் விழா கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சார்ந்த சாதனை படைத்த குழந்தைகள், சிறுவர்கள் மற்றும் பெண்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. விழாவில் ஐகானிக் ஃபவுண்டர் மணிஷ் மற்றும் CEO அருள் செல்வி ஆகியோர் இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் மற்றும் உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி விருது வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் சின்னத்திரை நட்சத்திரங்கள் மற்றும் திரைப்பட நட்சத்திரங்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சாதனை படைத்தவர்களுக்கு விருது வழங்கி சிறப்பித்தனர். மேலும் இதில் ஊடக மற்றும் விளம்பரத்துறை சார்பாக புதுச்சேரி கிரியேட்டிவ் மீடியா அண்ட் விளம்பர ஏஜென்சி நிறுவனம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கிரியேட்டிவ் மீடியா அட்வர்டைசிங் ஏஜென்சியின் உரிமையாளர்கள் ராமகிருஷ்ணன் மற்றும் பிரபு மற்றும் கிரியேட்டிவ் மீடியா டீம் செந்தில் கேமராமேன், பிரவீன்குமார் எடிட்டர், பிரியா அட்மின், வெங்கட் எடிட்டர், தினா நியூஸ் கேமராமேன், சரவணன் நியூஸ் ரீடர் ஆகியோர்களுக்கு மேடையில் பரிசு வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. புதுச்சேரி காமராஜர் சாலையில் இயங்கி வரும் ஜுவல்மன் கிளையின் தலைமை நிறுவனமான எமரால்ட் நிறுவனத்தின் 40ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பு விருந்து உபசரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி காமராஜர் சாலையில் இயங்கி வரும் ஜுவல்மன் கிளையின் தலைமை நிறுவனமான எமரால்ட் நிறுவனத்தின் 40ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பு விருந்து உபசரிப்பு நூறடி சாலையில் உள்ள சன்வி ஹோட்டலில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக பாடல், விளையாட்டு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மேலும் அட்சய திருதியை முன்னிட்டு புத்தம் புதிய தங்கம் மற்றும் வைர நகைகளும் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டன. மேலும் சிறப்பு சலுகையாக சவரனுக்கு 2000 ரூபாயும், வைரம் கேரட்டிற்கு 10,000 ரூபாயும் தள்ளுபடியாக அறிவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வாடிக்கையாளர்கள் தங்களது குடும்பத்துடன் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் ஜுவல்மன் கிளையின் மேலாளர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஃபேண்டசியா சோனா ஃபைன் ஆர்ட்ஸ் சார்பில் 2ஆம் ஆண்டு பள்ளி மாணவிகளின் சலங்கை பூஜை விழா சிறப்பாக நடைபெற்றது. ஃபேண்டசியா சோனா ஃபைன் ஆர்ட்ஸ் சார்பில் 2ஆம் ஆண்டு பள்ளி மாணவிகளின் சலங்கை பூஜை விழா ஐயங்குட்டிப்பாளையம் தனியார் மஹாலில் சிறப்பாக நடைபெற்றது. இதில் கலை மற்றும் கலாச்சாரத்துறை இயக்குனர் கலிய பெருமாள் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். மேலும் கலை மற்றும் கலாச்சாரத்துறை கண்காணிப்பாளர் அருள்ராஜ், கம்பன் கழகம் அறக்கட்டளை பொதுச் செயலாளர் ஞானஜோதி, சரவணன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். கௌரவ விருந்தினராக அபிநய கலாநிதி அமுதஸ்ரீ கலந்து கொண்டார். ஃபேண்டசியோ சோனா ஃபைன் ஆர்ட்ஸ் நிறுவனம் பல்கலைக்கழக செம்மல் குரு மதுமிதா நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சிறப்பாக செய்திருந்தார். நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் தொகுப்பாளர் கலைமாமணி டாக்டர் சிவராமன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். நிகழ்ச்சியில் முதல் வகுப்பு மாணவி ஹேமவர்ஷிதா, 5ஆம் வகுப்பு மாணவிகள் ஸ்ரீ ஜோஷிகா, ஸ்ரீ அக்ஷிதா, கோஷிகா, 4ஆம் வகுப்பு மாணவிகள் இஷானா, பெர்லின், ஜோஷனா,
6ஆம் வகுப்பு மாணவி மோக்ஷா, 3ஆம் வகுப்பு லக்ஷனா ஆகிய மாணவிகளின் சலங்கை பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டன. திண்டிவனத்தில் தமிழ்ச்சங்கம் சார்பில் புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் 133வது பிறந்தநாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. திண்டிவனம் தமிழ்ச்சங்கம் சார்பில் புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் 133வது பிறந்தநாளை முன்னிட்டு RS பிள்ளை வீதி சந்திப்பில் அமைக்கப்பட்டுள்ள அவரது திருவுருவ சிலைக்கு நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன், திண்டிவனம் தமிழ்ச்சங்க சிறப்பு தலைவரும் ஸ்ரீமத் சிவஞான பாலய சுவாமிகள், தமிழ் கலையறிவியல் கல்லூரி முதல்வர் திருநாவுக்கரசு, வட்டாட்சியர் சிவா, திண்டிவனம் தமிழ்ச்சங்க தலைவர் துரை, ராசமாணிக்கம் உள்ளிட்டோர் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து சிறுமி பூமழை பாரதிதாசனின் தமிழ் கவிதைகள் குறித்தும் அவரது தமிழ் தொண்டு குறித்தும் பேசினார். தொண்டமானத்தம் ஸ்ரீ சுயம்பு அரசனடி முத்தால மாரியம்மன் ஆலயத்தில் பந்தக்கால் நடுதல் விழா நடைபெற்றது. வெளியூர் கொம்யூன் தொண்டமானத்தம் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு அரசனடி முத்தாலவாழி மாரியம்மன் ஆலயத்தில் 6ஆம் ஆண்டு திருவிழாவினை முன்னிட்டு பந்தக்கால் நடுவில் நடும் விழா இன்று விமர்சையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அரசனடி சப்தலிங்கேஸ்வரருக்கு பிரதிஷ்டை செய்து மகா கும்பாபிஷேகமும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் அனைவரும் காப்பு கட்டி கொண்டனர். தொடர்ந்து மகா யாகம் மற்றும் சிறப்பு பூஜைகள், சுவாமிக்கு மகா தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தொண்டமானத்தம் கிராமவாசிகள் மற்றும் பக்த கோடிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். வணக்கம். ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.